பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரீ இப்படி செயல்படுகிறாளாம். தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய தேசத்திலே, தன்னுடைய ஊரிலே. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறது யார்? இப்படி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவனை விட பாக்கியவான் வேற யாரும் இல்லை அப்படின்னு வசனமே சொல்லுது. இதற்கு முந்தைய வசனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவள் தன்னுடைய பணியை செய்கிறா. அதுக்கப்புறம் இரட்டைப்புரை உடுப்பினால தன் வீட்டை காட்கிறா. இப்படி பல விஷயங்களை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு உழைப்பு, ஒரு உண்மை, ஒரு அர்ப்பணிப்பு இதெல்லாம் அவளிடத்துல காணப்படுது. ஆனால் அவள் சோம்பேறியா இல்லை, அவள் உழைக்கிறா. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாளாம். அந்தளவுக்கு ஃபைன் சாரீஸை அவள் சேல் பண்ணுறா. அடுத்து கச்சைகளை உருவாக்கி அதையும் விற்கிறா. யாராவது உழைக்கிறா, சோம்பேறியாக உட்கார்ந்துடல அப்படின்னு நம்ம உலக பிரகாரமாக பார்க்கலாம். நம்ம எப்போவுமே உலக பிரகாரமாக பார்க்கறத விட ஆவிக்குரிய பிரகாரமாக தான் அதிகமாக பார்ப்போம். அதுதான் சரியும் கூட. ஸ்திரீன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சபையை குறிக்குது, நம்மை குறிக்குது. ஒரு ஸ்திரீ ஆனவள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அந்த சபை முடங்கி போய் இருக்கக்கூடாது. நல்ல உழைக்கிற சபையா, அர்ப்பணிப்புள்ள சபையா, உண்மையுள்ள சபையா, வேகமுள்ள சபையா, விவேகமுள்ள சபையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே மெல்லிய புடவைகளை விற்கிறாள்னு இருக்கு. அதை போன்று ஆண்டவருடைய அந்த பரிசுத்த வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், இப்படி பலவித வஸ்திரங்களை ஆண்டவர் இந்த வேதாகமத்திலே எழுதி தந்திருக்கிறார். கச்சையாக நம்மை உடுத்தி கொள்ள செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவைகளை மற்றவர்களுக்கு நாம் விற்க வேண்டும். விற்க வேண்டும்னா காசுக்கு கொடுக்கணுமா? அப்படி இல்லை, கொடுக்கணும். அவங்களுக்கு இதை கொடுக்கணும், அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு இதை அறிய பண்ணணும், அவங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடணும், கதறணும், பாரப்படணும். இதெல்லாம் தான் ஒரு சபையின் குவாலிட்டி. அது போன்று தான் இந்த ஸ்திரீ உலக பிரகாரமாக தன் குடும்பத்தில் இருக்கிறாள். இதை போன்று சபைகள் இன்னைக்கு நல்ல வேகத்துடனும் விவேகத்துடனும் உழைப்புடனும் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். உழைப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறார். எப்படி ஒரு ஸ்திரீயானவள் தன் வேலையை பூர்த்தி செய்ய, அதை விளம்பரப்படுத்த, அதை வளர்க்க எவ்வளவு தேடி தேடி ஒவ்வொன்றையும் சேகரித்து பொருட்களை தயாரித்து அதை சேல் பண்ணி அவள் பெருக்க நினைக்கிறாளோ, அதை போன்று
நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆத்துமாக்களை தேடி 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 அவர்களை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக அவர்களிடத்திலே நாம் தேவ வசனத்தை கொடுக்க வேண்டும். சத்திய வசனத்தை கொடுக்க வேண்டும். நித்திய வசனத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அவர்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். வெறுமன வாயில பேசிட்டு அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு வாயில பேசிட்டு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். பேச்சோ வறுமையைத்தான் தரும், அங்க ஆத்துமாவை தராது. அதைத்தான் வசனம் சொல்லுது. ஆனா பிரயாசத்துல கண்டிப்பா பலன் உண்டு. உழைப்புல கண்டிப்பா பலன் உண்டு. அர்ப்பணிப்புல கண்டிப்பா பலன் உண்டு. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. உண்மையா அர்ப்பணிப்போட ஆண்டவருடைய வசனத்தை நாம் பிறரிடத்திலே கொடுக்கும்போது அதற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. ஏன்னா அந்த வசனம் விதைக்கப்படும் பொழுது கர்த்தர் அதை விளைய செய்கிறவராயிருக்கிறார். ஏன்னா பவுல் சொல்றார்ல, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, ஆனா விளைய செய்தது கர்த்தர். பட் நாம செய்ய வேண்டியதை சரியானபடி செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் நான் எதையும் செய்யாமல் விதைக்கவும் இல்லை, நடவும் இல்லை, ஈர்ப்பாய்ச்சவும் இல்லை. கர்த்தர் விளைய செய்வார்னா எப்படி விளைய செய்வார்? விளைய செய்யவே மாட்டார். அதே போல தான் உலக பிரகாரமாக அந்த ஸ்திரீ தன் வீட்டிற்காக எந்த ஒரு பணியையும் செய்யாமல், தன் வீட்டிற்காக எந்த ஒரு நோக்கத்தையும் அவ ஏறெடுக்காம, எந்த ஒரு திட்டத்தையும் அவ முடிவு பண்ணாம, உழைக்காம சோம்பேறியா இருந்தா எப்படி அந்த குடும்பம் முன்னுக்கு வரும்? அதை போலத்தான் தேவ ராஜ்யம் ஒவ்வொரு இருதயத்திலும் கட்டப்படணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சபையாகிய நாம் வசனங்களை அநேகரிடத்திலே விதைக்க வேண்டும். விதைப்பது நமது கடமை, அதை வளர்ப்பது தேவனுடைய கடமை. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. இனிமேலாவது நாம் விதைப்போம், வேகமாக விதைப்போம், விதைக்க புறப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.